Hello students, welcome to HIBA Max 12 standard பசங்க next max exam எழுத போகிறோம் இல்லையா. ஸோ ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எப்படி எழுதிங்கன்றத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். கெமிஸ்ட்ரி பேப்பர் கொஞ்சம் டஃப்னு சொல்லியிருந்தீங்க. ஃபிசிக்ஸ் பேப்பர் எப்படின்ட்டு இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது ரெண்டும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து மேக்ஸு நம்ம கட் ஆஃப்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒழுங்காக பண்ணலன்னா மேக்ஸ் சென்டம் பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 12 சாப்டர்ஸாக நீங்கள் 14, ஏன்னா 13 பாதி நாள் தான், 14, 15, 16 இந்த 3 நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்கணும். ப்ளஸ் ரிவிஷனும் கொடுக்கணும். அப்படின்னா நீங்கள் டைமை வந்து கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி பண்ணாதான் முடியும். பட் பண்ண முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக சென்டம் எய்ம் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் விட்ட கட் ஆஃபை வந்து மேக்ஸில் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். பட் ரிட்டன் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்குன்னு எல்லாமே எழுதி பார்க்க முடியுமானா கிடையாது. ஸோ என்ன பண்ணலான்னா 3 மார்க் 5 மார்க் மட்டும் ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள். ஏன் 3 மார்க் 5 மார்க்னா நிறைய பேருக்கு 5 மார்க் கூட எழுதிடுறீங்க, 2 மார்க்கும் எழுதிடுறீங்க. அந்த 3 மார்க்கும் தான் பிரச்சனை ஆகுது. அண்ட் கம்பல்சரி கொஷின்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் கொஷின் பேங்க்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது இருக்க கொஷின்ஸ் ப்ளஸ் நம்ம ஸ்கூலில் இது வரைக்கும் கொடுத்த கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்க கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் மற்ற கொஷின்ஸ்க்கு எல்லாமே ப்ரையாரிட்டி கொடுங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ 3 நாளில் நீங்கள் எல்லாமே கவர் பண்ணணுன்னா ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கெலாம் ப்ரையாரிட்டி கொடுக்கணுமோ அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5th சாப்டரில் 5.1 5.3 கொடுத்துருக்கேன்னா இதில் எது இம்பார்ட்டண்ட்டோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது, சரிங்களா. ஸோ ஃப்ரைடே ஈவினிங்லேருந்து தான் கொடுத்துருக்கேன், 5 to 7 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு டயர்டாக இருப்பீங்க. அதனால் 5 to 7 தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் வந்து சாப்பிட்டுட்டு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுறனாலும் ஓகே தான். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஃபுல் போர்ஷன்ஸை முடிக்க முடியும், இல்லை முடிக்க முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், 7 to 7:30 பிரேக்குன்னு கொடுத்துருப்பேன். 30 minutes எனக்கு பிரேக் தேவையில்லைன்னா 15 குறைச்சிக்கோங்க. 15 குறைச்சிட்டு நீங்கள் ஒன்று இந்த டேர்மில் ஏதாவது முடிக்கலான்னா அதை பாருங்கள், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு டேர்மை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா. நீங்கள் எல்லாமே எழுதி பார்க்கணும். அட்லீஸ்ட் 3 மார்க் 5 மார்க்காவது எழுதி பார்க்கணுன்னா நீங்கள் அந்த டைம்குள்ளே முடிக்கணுன்னா நீங்கள் பிரேக் டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓகே, ஆல்ரெடி எல்லாமே நான் படித்து வச்சுருக்கேன், நான் அதனால் எழுதி பார்த்தா மட்டும் போதும், ஒரு வாட்டி ரீகால் பண்ணால் போதும்னா ஓகே. இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு சில சாப்டர்ஸ்லாம் படிக்க போகிறோன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க. கிளியராக படிச்சுக்கோங்க. எக்ஸாம் அன்றைக்கி முன்னாடி எதையும் படிச்சிடாதீங்க. நீங்கள் எது படிக்கிறதா இருந்தாலும் சண்டேயோட முடிச்சிடுங்க. சண்டே முடிச்சுட்டு மண்டே இன்னொரு வாட்டி நீங்கள் ரீகால் பண்ணால் தான் டியூஸ்டே அது ஞாபகத்துக்கு வரும், இல்லைனா கண்டிப்பாக வராது, சரிங்களா. ஸோ சாப்டர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்கேன்னா லாஸ்ட்டில் தான் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் கொடுத்துருக்கேன். முன்னாடியெல்லாம் அது இல்லாத சாப்டர்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கரெக்டாக இருக்கும் ஸ்கெடியூலில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். முடித்தோடனே ஒரு சிக்னேச்சர் போடுங்க. அப்போ தான் நமக்கு ஓகே இதெல்லாம் முடிக்கிறோம், இதெல்லாம் முடிக்கலன்றதாவது தெரியும், சரிங்களா. 2 மார்க் 3 மார்க் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண வீடியோ வந்து நெக்ஸ்ட் வரும். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட வீடியோவும் வரும். ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் ஒன்று வச்சு செக் பண்ணுங்கள், உங்களால் எவ்வளோ கரெக்டாக அட்டன் பண்ண முடியுது, எவ்வளோ மார்க் லேக் ஆகுறோம் அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 மார்க்குக்கு எழுதுறீங்க, உங்களுக்கு 70 மார்க் அட்டன் பண்ண முடியுதுன்னா அந்த பேலன்ஸ் இருக்க 20 மார்க் எங்கே உங்களால் எடுக்க முடியும், எந்த சாப்டரை ஃபஸ்ட்டு படித்தா எடுக்க முடியும், எந்த சாப்டர் ஈஸியாக இருக்குது, இல்லை எது மீடியமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த 20 மார்க்குக்கு ஃபஸ்ட்டு கவனம் கொடுங்க. அதை முதல்ல முடிச்சிடுங்க, சரிங்களா. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். கட் ஆஃப் வேணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எழுதிட்டோம், லாஸ்ட்டாக மேக்ஸு. அப்போ மேக்ஸில் எப்படி சூப்பராக பண்ணுறதுன்ட்டு தான் நம்ம அடுத்து யோசிக்கணும். ஸோ இதெல்லாம் தனியாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவும் தரேன். பட் இப்போவே சொல்கிறது நல்லதுன்னு தோணுச்சு, அதனால் இந்த பிளானிங் வீடியோலையும் சொல்கிறேன், சரிங்களா. ஸோ ஸ்கெடியூல் என்னென்னு பார்க்கலாம். ஸோ 13/3 ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 o'clock to 7 o'clock வந்து சாப்டர் 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். 5 to 7 வந்து சாப்டர் 5 எக்ஸஸ் 1 to 3, 1 to 3லேருந்து 3 மார்க் 5 மார்க் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் டைம் இருந்தால் 2 மார்க் பண்ணுங்கள். அப்புறம் 7 to 7:30 பிரேக். கண்டிப்பாக நடுவில் பிரேக் எடுங்க, இல்லைனா ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் 7:30 to 9:30 சாப்டர் 5ல் 5.4 5.5 முடிச்சிடுங்க. 9:30 to 10 டின்னர் முடிச்சிடுங்க. 10 to 11 வால்யூம் 1ஓட 1 மார்க் ஃபுல்லாக படிச்சிருங்க. அப்புறம் சாட்டர்டே வந்து காலையில் 5 o'clockலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃபுல் போர்ஷன்ஸை முடிக்க முடியுது. 5 to 7 சாப்டர் 4ல் 4.1 4.3 அண்ட் 7 to 7:30 காலையில் பிரேக் எடுத்துருங்க. திருப்பி 7:30 to 9:30 சாப்டர் 4 4.4லேருந்து 4.5 2 எக்ஸசைஸ் தான் கொடுத்துருக்கேன். 9:30 to 10 வந்து பிரேக் எடுங்க.
10 to 12 வந்து 6th சாப்டர் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 4, 5, 6 இப்போ பண்ணிகிட்ருக்கோம். 6.1லேருந்து 6.5. அடுத்து 12 o'clock to 12:30 பிரேக் எடுத்துருங்க. 12:30 to 2:30 6.6லேருந்து 6.9. ஒரு வேளை 4th சாப்டர் இப்போ நான் பண்ணலன்னா அதில் 6th சாப்டர் ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் 4th சாப்டர் பண்ணிடலாம். அப்புறம் 2:30 to 3 வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்து 3 to 4:30 வந்து 7th சாப்டர் எக்ஸசைஸ் 7.1 7.5 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பிரேக் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ½ hour பிரேக்லாம் எங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கன்னா 10 minutes பிரேக்கை மாற்றிட்டு சம்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்க பாருங்கள். சரிங்களா? அப்புறம் 5 to 7 சாப்டர் 7.6லேருந்து 7.9 வரைக்கும் பேலன்ஸ் முடிச்சுடுங்க. 7 to 7:30 பிரேக் எடுங்க. 7:30 to 9:30 வந்து சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.1லேருந்து 8.4. 9:30 to 10 வந்து பிரேக் எடுத்துடலாம். அப்புறம் 10 to 11 நைட்டு வந்து வால்யூம் 2ஓட 1 mark கம்ப்ளீட்டாக முடிச்சிடுங்க. அடுத்து 15/3 வந்து சண்டே. ஸோ சண்டே வந்து காலையில் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள். 8th சாப்டர் 8.5லேருந்து 8.7 8th சாப்டர் முடிச்சிடுவோம். 7 to 7:30 பிரேக் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 7:30 to 9:30 வந்து 9th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9.1 9.5 9th சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 5 எக்ஸசைஸ் முடிக்கலாம். 2 mark சைட்லாம் போயிடாதுங்க. 3 mark 5 mark மட்டும்தான். 9:30 to 10 வந்து பிரேக் எடுத்துருங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடுங்க. 10 to 12 வந்து சாப்டர் 9 எக்ஸசைஸ் 9.6லேருந்து 9.9 வரைக்கும். அப்புறம் பிரேக் எடுத்துருங்க. 12:30லேருந்து 2:30 வரைக்கும் சாப்டர் 10ஓட எக்ஸசைஸ் 10.1லேருந்து 10.4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 2:30 to 3 வந்து பிரேக் எடுத்துக்கலாம். 3 o'clock to 4:30 சாப்டர் 10 எக்ஸசைஸ் 10.5லேருந்து 10.8 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 4:30 to 5 பிரேக் எடுங்க. அப்புறம் 5 to 7 சாப்டர் 12 கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். ஈஸியான சாப்டர் தான். சரிங்களா? ஸோ ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக முடிக்கலாம். 7 to 7:30 பிரேக் எடுத்துருங்க. 7:30 to 9:30 11th சாப்டர் 11.1லேருந்து 11.3 வரைக்கும். 9:30 to 10 வந்து பிரேக் எடுத்துருங்க. 10 to 11 வந்து சாப்டர் 11ஓட 11.4 and 11.5 ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ கடகடன்னு முடிச்சிடலாம். அடுத்து 16th அன்றைக்கி மண்டே 5 to 7 வந்து சாப்டர் 1 இப்போ தான் எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட்டாக இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நல்லா பார்த்துருப்போம். ஸோ அது லாஸ்ட்டில் வைக்கலான்ட்டு எக்ஸசைஸ் 1.1லேருந்து 4 வரைக்கும். அப்புறம் பிரேக் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் 7:30 to 9:30 சாப்டர் 1ல் 1.5லேருந்து 1.7. ஸோ முக்கியமான எக்ஸசைசஸ். 9:30 to 10 வந்து பிரேக்கு. 10 to 12 வந்து சாப்டர் 2 எக்ஸசைஸ் 2.1லேருந்து 2.4 வரைக்கும். நெக்ஸ்ட்டு 12 to 12:30 பிரேக்கு. 12:30 to 2:30 சாப்டர் 2 2.5லேருந்து 2.8. 2:30 to 3 வந்து பிரேக்கு. அண்ட் 3 to 4:30 சாப்டர் 3 வந்துடுங்க. 3.1 to 3.4. 4:30 to 5 பிரேக் எடுத்துருங்க. 5 to 7 சாப்டர் 3 3.5லேருந்து 3.6. அப்புறம் 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கம்ப்ளீட்டாக போர்ஷன்ஸை தான் முடிக்க முடியுது. நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா போர்ஷன்ஸ் முடிக்க தான் இவ்வளோ நேரம் எடுக்கும். ஸோ 7 o'clock மேலே பிரேக்லேருந்தே நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரிவிஷன் டைமில் 2 mark ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் போதும். அப்புறம் 9 to 10 பிரேக்கு. அதுக்கப்புறம் 1 mark. அப்புறம் டியூஸ்டே காலையில் மறுபடியும் ரிவிஷன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நம்ம கிளியராக பண்ணலன்னா மேக்ஸில் தான் நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 3 mark 5 mark அதையும் தனியாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 3 markம் 5 markம் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கு தான் டைம் இருக்கும். அதுக்கப்புறம் 2 mark. சரிங்களா? நான் ஒரு நாள் கழித்து செய்கிறேன்னு தயவுசெய்து தள்ளி போடாதீங்க. நமக்கு டைம் கிடையாது. நீங்கள் சென்டம் மெயின் பண்ணுறீங்க. 12 சாப்டர்ஸையும் நீங்கள் ரீகால் பண்ணணும். அந்த 13, 14, 15 வந்து கம்மி தான் எல்லாமே எழுதி பார்க்கணுன்னா. ஸோ அதனால தான் சொல்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாமே எழுதி பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருந்ததுன்னா சால்வ் பண்ணுங்கள். அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லா மற்ற சம்ஸையும் பாருங்கள். அதையும் விட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துடுங்க. இந்த ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே எழுதி வச்சுட்டு செய்யுங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரிவிஷன் பார்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணாமல் போனீங்கன்னாலும் கஷ்டம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.